சிறப்பான நாட்டு நாடத்தில் குறி என்பதை காண முடியாது. மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் அப்பா. அப்படியா? என் அழைத்த காரணம் என்ன? எதற்காக வரவேற்றேன் தெரியுமா? ஏன் எதற்காக? நீயே வளர்ந்து விட்டாய். உனக்கு திருமணம் செய்யணுமா? அதற்கு தான் வரச்சேன். இதுதான் ஒரு ஆசை என்றார். நான் மறைப்பாக கூறப்போகிறேன். நாங்கள் விருப்பப்படியே செய்து முடியுங்களா? திருமணத்திற்கு சம்மதமா? சம்மதம். அப்படிதான் இப்போது புறப்பட வேண்டிய அந்த திருமணத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. பெண்ணை நானே பார்த்து விட்டேன். எங்களுக்கு இந்த பெண்ணை நீ பாத்துட்டியா? எந்த நாட்டு இளவரசி? இதே நாட்டை சேர்ந்தவள். நம்ம நாடா? ஆமா. இளவரசில ஒருவேளை எங்க அத்தையா இருக்குமா? எங்க அத்தை பேர் இளவரசி. ஆமாடா. இதே நாட்டை சேர்ந்தவள். ஏழ்மை கூட பிறந்தவள். நான் அரண்மனை வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி. நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்? தகுதி நான் தரேன். போய் அனாதை நாயி அரண்மனையில வேலை செய்யக்கூடியவன். ஐயா 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 இந்த வீட்டுக்கு மருமகளா வரட்டா? அவ வரட்டா? இது வேலைக்கு வரங்க. இந்த திருமணம் கண்டிப்பா நடக்காது. ஐயோ விட மாட்டேன். ஐயோ இருக்கடா பாவி. ஆசனங்கட்ட நாயி அதுல வச்ச வாயன்ற கட்டியா. போய் 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 ஒரு வேலைக்கு கட்டிட்டு ஒரு பாவாடை கிடையாது, புடவை கிடையாது. அவ போய் இந்த வீட்டுக்கு மருமகளா? இது வேலைக்கு ஆகாது. அப்படியே அப்பா இப்பத பார் என் உயிரை நான் பாட்டிக் கொள்கிறேன். உலகத்துல யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏதோ மக ஆசைப்பட்டுட்டாரு. அந்த பெண்ணுக்கும் இலவச திருமணம் செய்து எப்பதான் காலம் இருந்தது. தளபதியாரே என்ன வார்த்தை உரைக்கிறார்? நான் யார்? இந்நாட்டு மன்னாதி மன்னன். என்னடா இது? அவ யாரு? நிச்சயக்கார நாயி. எங்கிருந்தா ஓடி வந்தா என்ன பார்த்து வேலை கட்டா, வேலை கொடுத்த எங்க வீட்டு வேலைக்காரியை சேர்ந்துட்ட. அப்படி இருக்கும்போது அவளுக்கு எனக்கு தகுதியாடா? உன் தகுதியை தூக்கி தாவாத்துல போடுங்க. ஒரே ஒரு பிள்ளை ஏன்னா கோமா சொல்லி எடுத்துட்டாங்க. கட்சியில இருக்கிற கொல்லி பாட்டியாவது ஒரு பிள்ளை வேணும். வீட்டுக்கு மதிக்காத பிள்ளை இருந்தா என்ன இல்ல அப்படின்னா வீதியில போக முடியுமாடா? என் வீட்டுல போற அரண்மனை அனாத நாய் எடுத்து வருவாங்களா? அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு பின் ஆட்சியாளர்கள் ஒரு ஆட்சியாளர் இருப்பது ஒரே மகன். எத்தனை வாழ பொறுத்தவரை நம்ம குறிக்கணும். வாழ்க்கை அவர் கையில காதலிக்கலாம். தகுதி தராத தேவையில்ல. அவங்க என்ன செய்யுது? எனக்கு இருக்குது ஒரே ஒரு புள்ள. சரி உனக்கு விருப்பம் தான். எங்க வீட்டு வேலைக்காரி கண்ணகி எனக்கு மருமகள். வரலாமா? வர விடுவேனா? சரியா விடு. வீடு இருக்கு. நீ வழியிலே கொடுக்கும் மனப்படைச்சு நமது சென்னாவரம் கிராம சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மதிப்புரிய ஐயா கஜேந்திரன் திருவாளர் ஐயா கஜேந்திர ஐயா அந்த அன்புள்ளங்கள குடும்பத்தின் சார்பாக நம்முடைய ஆரணி ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 200 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளோம். அதே போன்று நமது வந்தை இன்னும் மாவட்ட கவுன்சிலர் மதிப்புக்குரிய இன்னும் மாவட்ட கவுன்சிலர் இன்னும் சேசி மணி ஐயா அவர்களும் எம் தங்கம் இன்னும் சேசி மணி ஐயா எம் தங்கம் ஐயா அந்த குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய ஆரணி ரோஜா நாடகம் என்ற கலைஞர்களை பாராட்டி ரூபாய் 500 வாரி வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புடனுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று கொடுக்கும் மனம் படைத்து அது மாரியம்மா மாரியாத்தா சேகர் ஐயா அவர்களும் பாமக பபஸ்ரீ அவர்களும் வன்னியர் செல்வம் அந்த 3 அன்புள்ளங்களை சேர்ந்து எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தின் காமெடி பள்ளி அண்ணா விருதுரு கிராம சேர்ந்த ரமேஷ் அண்ணா அவர்களை பாராட்டி ரூபாய் 100 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என் காதலை இதுவரை காணவில்லையே. எப்பொழுது வருவார் என்று திருவிழை
எவ்வளவு தூரம் ஓயா எவ்வளவு தூரம் வருது எங்களுக்கு வீடு மாவட்ட கவுன்சிலர் மதிப்புக்குரிய சேசி மணி ஐயா அவர்களும் எம் தங்கம் சேசி மணி தங்கம் ஐயா அந்த அன்புள்ளங்கள் எங்களுடைய ஆரணி யோஜா நாடகமணித்து காமெடிப்பில் அண்ணா ரமேஷ் அண்ணா அவர்களை பாராட்டி ரூபாய் 500 வழங்கியிருக்கிறார்கள். மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடுகிறோம். முத்து முத்தா பச்சரிசி பச்சது போல பல்வரிசை பல்வரிசை எங்கிருந்தோ ஓடி வந்த பார்த்து வேலை கட்ட போனா போட்டேன் வேலை கொடுத்தா எங்க வீட்டு வேலைக்கார சேர்த்துக்கிட்ட எங்க வீட்டு மாப்பிள்ளை கேக்குது